ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கும் ஃபரானிஸ் கிச்சனில் சம்பர் ரைஸால் பீஃப் பிரியாணியோடு செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். நீங்களும் எங்களோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி இந்த பீஃப் பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு பீஃப் எடுத்துக்கிறேன், அரிசி எடுத்துக்கிறேன், வெங்காயம், தக்காளி, ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரின், நெய், உப்பு, தேசிக்காய், கொச்சிக்கத்தூள், வெள்ளை வெங்காயம், கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி இலை, மிஞ்சி இலை, தயிர், தேங்காய், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். ஃபஸ்ட்டுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா மிக்ஸினோடு செய்கிறதுக்கு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதுக்கு கருவேப்பட்டை 15 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராமையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி தூள் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி பிளெண்ட் பண்ணி தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க, நாங்கள் இப்போ எங்கேருந்து பிரியாணி எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு எங்கேருந்து பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு பொட்டோண்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். பொட் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 100 ml ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆகி ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கே 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, கருவேப்பட்டை 2 துண்டு இதெல்லாம் போட்டு இதுக்கும் நல்லா சோட்டை பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு 2 துண்டு ரம்பையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வெங்காயம் 400 கிராம் எடுத்து அதை இப்படி மெல்லிசாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு எங்களோட வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் அதுக்கும் சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் பச்சை கொச்சிக்காய் 2 காய் எடுத்து அதை இப்படி நடுவால் 2ஐயும் வெட்டிக்கிறேன். இப்படி வெட்டி கொண்ட பச்சை கொச்சிக்காவையும் இதிலே போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே சின்னதாக வெட்டி கொண்ட மின்ட் லீஃப் 1/2 கப்பும் போட்டுக்கொள்கிறேன். சின்னதாக வெட்டி கொண்ட கொத்தமல்லி எல்லாம் 1/2 கப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நான் பச்சைஞ்சு 50 கிராமும் வெள்ளை வெங்காயம் 50 கிராமும் எடுத்து அது 2ஐயும் ஒன்றுக்கு போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். வெங்காயமெல்லாம் நல்லா சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 100 கிராம்ஸ் கர்டும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கர்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். முந்நூறு கிராம் தக்காளி எடுத்து அதை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா வசங்கி சோட்டையாகி வரக்காட்டியும் ஒரு 2-3 நிமிஷம் இதுக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தக்காளியும் இப்படி வசங்கி கொண்டு வரப்போக்கில் இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன 750 கிராம் பீஃப் எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பீஃப் எல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு
ಇದಕ್ಕೆ ನಾನು செஞ்சுಕೊಂಡು பிரியாணி மசாலா மிக்ஸினால் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா மிக்ஸினும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே டேஸ்ட்டை பொறுத்து உப்பு கொஞ்சமும் போட்டுக்கோங்க. உப்பு போட போக்கல பார்த்து கணக்காக போட்டுக்கோங்க. ஏண்டா நாங்கள் வெங்காயம் ஃப்ரை பண்ண போக்கலையும் உப்பு கொஞ்சம் போட்டதுனால நீங்கள் பீஃப்க்கு உப்பு போட போக்கல பார்த்து கணக்காக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 15-20 நிமிஷம் இதுக்கும் நல்லா குக் பண்ணிக்கொள்ளணும். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு போகிறோம். எங்களோட பீஃப் கறி இப்படி இருக்குது. இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஹாஃப் காய் தேசிக்காடை ஜூஸையும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். லைம் ஜூஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட பீஃப் எல்லாம் நல்லா பாயிலாகி வரும் வரைக்கும் ஒரு 30 to 45 மினிட்ஸ் நாங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பீஃப் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் வரைக்கும் எங்களோட ரைஸை குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அதில் 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உப்பையும் போட்டுட்டு சட்டியை மூடி எங்களை தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளணும் ரைஸை குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு. உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட தண்ணி இப்போ நல்லா பாயிலாகி வந்திக்குது. இதில் ½ அன் ஹவருக்கு முதல் கழுவி ஊற வச்சுக்கொண்ட சம்பரிசி 500 கிராமையும் போட்டு எங்களோட ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அரிசியை போட்டு இதை கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு 4-5 நிமிஷம் வச்சு ரைஸை ஹாஃப் குக்குக்கு குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 5 நிமிஷத்துக்கு போகிறோம். எங்களோட ரைஸ் நல்லா ஹாஃப் குக்காக இருக்குது. நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட ரைஸை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ரைஸையும் எப்படி வடித்து எடுத்துட்டு வாங்க எங்களோட பீஃப் மசாலா பிடிக்குதுன்றதை பார்ப்போம். நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம். எங்களோட பீஃப் மசாலா இப்படி இருக்குது. நான் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எங்களோட குக் பண்ணிக்கொண்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இப்படி பீஃப் மசாலாவை 45 நிமிஷம் குக் பண்ணுறது டைம் கூடன்னு நினைக்கிறேன்டா, பீஃப் மசாலாவை செய்கிறதுக்கு முதல்ல ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்து அதில் பீஃப் எல்லாம் போட்டு பீஃபை கொஞ்சம் ஒரு 2-3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஃப் எடுத்து இந்த இப்படி மசாலாவை செஞ்செடுத்தா எங்களுக்கு அவ்வளோ டைம் போகாது. மசாலா மிக்ஸினை குயிக்காக செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்படி செய்ய விருப்பம் வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு எடுக்கலும். அப்படி இல்லாட்டி ப்ரெஷர் குக்கரில் போட்டு உங்களுக்கு கறியை ஃபஸ்ட்டுக்கு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு மேலும். ரைஸையும் மசாலாவையும் ஒன்றுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு எலுமான மாதிரி பெரிய பொட்டொண்டு எடுத்து அதில் நாங்கள் குக் பண்ணிக்கொண்ட மசாலாவை இதில் போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இப்படி மசாலாவை போட்டுட்டு எங்களோட ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு மசாலாவில் தண்ணி கொஞ்சம் போதான்னு நினைக்குதுண்டா இதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். நான் இதுக்கு ஹாட் வாட்டர் ½ கப்பு ஊற்றி தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். மசாலாவுக்கு மேலால் ½ குக் பண்ணிக்கொண்ட ரைஸையும் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ரைஸுக்கு மேலால் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரின் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு எங்களோட ரைஸை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு.
இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கொள்ளணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியை திறந்து எங்களோட பிரியாணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சம்பர் ரைஸ் பீஃப் பிரியாணி. இது நல்லா டேஸ்டான ஒரு பீஃப் பிரியாணி உண்டு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கட்டாயம் இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த பீஃப் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதுக்கு மேலால் ஃப்ரை பண்ணி கொண்ட கஜு, கிஸ்மிஸ், கிழங்கு, வெங்காயம் கொஞ்சம் போட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்ஸ்லி இல்லாட்டி கொத்தமல்லி இலை சருக்கம் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இதோட ரைத்தாவும் சிக்கன் ஃப்ரை ஒன்றும் செஞ்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் ஃப்ரை செய்கிற ரெசிபி நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வார இன்னொரு வீடியோவில் நான் இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிற ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.